என்னப்பா ஆச்சு? அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஹரி, என்ன அதனால தான் இதை எடுத்து வச்ச? அதுக்குன்னு இத்தனை கொடையா? நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு இத்தனை கொடைங்க? இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் வருவீங்க. நான் கொடை எடுத்துட்டு போகும்போது மழையே வரதில்ல. ஆனா எனக்கு எடுத்துட்டு போகலையோ அன்னைக்கு கண்டிப்பா மழை வருது. சக்கணும் பாத்திரம் தேய்க்கணும், வீடு சுத்தம் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெயில் அடிக்குது. பெட்ஷீட் எல்லாம் செய்யலாம். என்ன எதுக்குப்பா உங்க கூட சேர்த்துக்கிறீங்க? ப்ளீஸ் பா கண்ணா. இல்ல கிழிஞ்சு போயிருக்கு. எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்பா அம்மா தேவையில்லாத சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடையை வாங்கிட்டு வந்தா இப்படிதான் சீக்கிரமா வீணா போகும். நான் சீப்பா வாங்கினாலும் ரொம்ப என்ன பண்றது? நான் ஆபீஸ்க்கு போகும்போது நல்ல கொடையை வாங்கி தான் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போறேன். ஆனா சாயந்தரம் திரும்பி கொடையை எடுத்துட்டு நல்ல கொடையை வச்சுட்டு போறாங்க போல இருக்கு. சரிப்பா, இந்த கூட நல்லா இருக்கு. உங்க பேரை எழுதி வச்சிட்டா யாரும் எடுக்க மாட்டாங்களாப்பா? அதான். பேர் எழுதி வச்சா என்ன பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஓஹோ, நீ அப்படிதான் சொல்லுவ. இது சீப்பா இருந்தாலும் அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டு வருவேன். என்ன அது எப்படி? Dress மட்டும் அழகா இருந்தா பத்தாது, எடுத்துட்டு போற கொடையும் அழகா இருக்கணும். அது சரி, என்ன பண்றது? வீட்ல இருக்கிற எழுத்துப்பா யார் என்ன பண்ண முடியும்? அது என்னமோ கரெக்ட் தான். உங்களுக்கு பணத்தை புத்திசாலித்தனமா செலவு பண்ண தெரியல. எல்லாம் என் நேரம். ரெண்டாக்குனே. ஆமா ஹரி, கடைசில நான் போட்டையே மாத்திட்டேன். கடைசில அது கொடைக்குள்ள இருக்கு. இது எப்படி இந்த கொடை? ஆக்ஷன் காமெண்ட் கொடையா இது? இது என்னோடதுப்பா. அடடி. ஆக்ஷன் காமெண்ட் பண்ண மாட்டேது. எனக்கு இந்த கொடை வேணுமா? எங்க கிட்ட இன்னும் நிறைய கலர் இருக்கு. அடேங்கப்பா, எனக்கு பொருத்தமா இருக்கும். அது இதுவா? இல்ல இதுவா? அப்படி இல்லனா இதுவா? அதான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா. அத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பாராட்டாதீங்க, எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. உன்னை யாரும் இங்க பாராட்டல. சரி, அப்ப இத தூக்கி போட்டு. இப்ப எவ்வளவு? இப்ப என்னாச்சு ஹரி? இத இன்னும் திருப்பி கொடுக்காம வச்சிருக்கேன். திருப்பி கொடுக்கணுமா? யாரோடது? ஹெச்ஆர்டி டைரக்டர் யோஷிகாவாக்கு தான். அடடா, என்ன திடீர்னு பனி பொழியுது. இப்ப என்ன பண்றது? பனி பொழியுது. உங்ககிட்ட கொடை இல்லையா? இந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, நான் நீங்க பரிசா ஜெயிச்சதாச்சே, திருப்பி கொடுத்துறேன். உதவிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும், போயிட்டு வாங்க. எனக்கு பனி பொழிஞ்சதா? இதுக்கு அப்படியா சொல்ற? சீக்கிரமா அதை திருப்பி கொடுத்துருங்க. இப்படி சொதப்பிட்டனே. அவர் ஒவ்வொரு தடவை வளைஞ்சிருக்கு. ஆஹா, நான் இதை யூஸ் பண்ணும்போது நல்லதானே இருந்தது ஹரி. நீ எப்ப இத பயன்படுத்தின? பாத்து பாத்து மெதுவா, இன்னும் வளைச்சு உடைச்சிட போறீங்க. பாத்துப்பா, மெதுவா மெதுவா. வேணாம், வளைக்கலாம். சும்மா ஷின்சான். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். லேட்டா வேற குடுக்குறீங்க, உடைச்சு வேற குடுக்குறீங்க. அவர் உங்களை சும்மா விடுவாரு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நான் அவருக்கு புதுசு ஒன்று வாங்கி கொடுத்துறேன். அதான் கரெக்ட். திருப்பி கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். இதை எதுவும் சீக்கிரம் மறந்து போயிட்டீங்க. நாம சந்திச்சு கொஞ்ச நாள் நடந்தது ஞாபகம் இருக்கா? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தப்பா நினைக்கல. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பாய். ஆமா மிட்சி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு கொடையை வச்சு அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டீங்களா? பெரிய ஆளு தான் பண்ணீங்க. சூப்பர். சும்மா சரியான கேக்கடை. இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய வீடா இருக்குல்ல. என்னது? என்னதுமா இது? தி ஹவுஸ் ஆஃப் விச்? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா, வாங்க உள்ள போலாம். ஷின்சான், வேணா போகாத. வாங்க வாங்க, உங்களை வரவேற்கிறோம். ஷின்சான், நாங்க வந்துட்டோம். யார நிறைய கேக் இருக்கு. ஷின்சான், மரியாதை வெளியில வர போறியா இல்லையா? உள்ள வரலாம் மேடம். ரொம்ப சுவையா இருக்கும். ஆமாமா, பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. இது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் இதை என்னால வாங்க முடியாதே. மேடம், அத நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா? அச்சச்சோ, நாங்க டேயா குக்கி உனக்காகவே நான் இத கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா இருக்கு. உனக்கும் ஒண்ணு கொடுக்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க சிறந்த பட்டரையும் மாவையும் தேர்ந்தெடுக்கிறோம். எங்க அம்மா இப்படிதான் டயட்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா வெளுத்து கட்டுவாங்க. உங்ககிட்ட தான் இப்ப சாப்பிட கூடாது, அதனால வாங்க முடியாது. புரியுது மேடம், புரியுது. இருந்தாலும் இது ஒரு நாள் அது விட மாட்டாங்க போல இருக்கே. இவங்க கிட்ட பேச்சே கொடுக்க கூடாது. அதுவும் கரெக்ட் தான். ஷின்சான், சரி, நம்ம அப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமாமா? என்ன சொல்றீங்க? ஆண்களுக்கு இந்த சாக்லேட் கேக் ரொம்ப எனக்கும் பிடிக்கும். நல்ல மாட்டிக்கிட்ட போல இருக்கே. விலை எது கம்மியா இருக்கோ அதை வாங்கிட்டு போயிடலாம். ஏன் கொடுக்குறோம் மேடம். 2 கிரீம் பஃப் வாங்குனதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பழங்கள் வச்சது வேணும், வாங்கி தாங்கம்மா. விட மாட்டேங்கிறானே. உங்களுக்கு டாட்டூ ஃபிளவர் வேணுமா? அவ குழந்தை, அதெல்லாம் சாப்பிட கூடாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இதோ உங்களுக்கு பம்கின் புட்டிங் இருக்கு. போதுங்க. அம்மா, உங்களுக்கு தேவையானதும் வாங்கிக்கோங்க. எவ்வளவு வேலை செய்றீங்க, வாய்க்கு ருசியா ஒண்ணா. என்ன மில்க் கிரேப்பன் கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேன் மேடம். இருக்கட்டும். அம்மா அம்மா, அது இங்க கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். வேணா ஷின்சான், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. அத பத்திரம். ஓகே ஆபீசர், பத்திரமா கொண்டு போகணும். கேக்கு கேக்கு, சுவையான கேக்கு, ருசியான எதுவா? ஹீமா வரைக்கும் நான் அங்க போய் டைப்பர் மாத்திட்டு வந்துடுறேன். விலை குறைவான கேக்கை விட இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குதே. ருசியா ருசி. அம்மாக்கு வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டது யாருக்கும் தெரியாது. நான் வந்துட்டேன் ஷின்சான்.
சரி நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமா என்ன மிட்சி அந்த புது கேக் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா. வந்துட்டேன். ஓ அப்படியா? நிறைய வாங்கியிருக்கோம். ஓ அப்புறமா சந்திக்கிறேன். வர மிட்சி. ஓகே ஆண்டி. நல்ல வேளை போயிட்டாங்க. இப்போ எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஓடாத நில்லு. அதான சொன்ன ஷின்சான். நான் ரொம்ப பாடுபட்டேன் எனக்கு. சுத்தம் பண்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? அதுல நான் கில்லாடி நம்ம பாரு இப்படி குப்பை மாதிரி வைப்பாங்க. அதனோட டப்பால எவ்வளவு அடிக்க முடியுமா அதான் என்னால அடிக்க முடியும். அப்போ உன்கிட்ட வேணா எனக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் ரொம்ப பிடிக்கும். உன்னோட குவாண்டம் ரோபோ தொலைஞ்சு போன இந்த பொம்மையோட கை கண்டிப்பா ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கும். இப்படி சொல்லியே எல்லா பொம்மையும் குப்பை. நான் தூக்கி போடணுமா? நீங்க கொடுத்தா எத்தனையோ தேவையில்லாத பொருளை ஸ்டோர் ரூம்ல பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி அம்மா கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எதெல்லாம் தூக்கி போடணும்னு நீயே முடிவு பண்ணி வச்சிரு சரியா? தேவைப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கி தாங்கப்பா, எனக்காக வாங்கி தாங்க. அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு புல்லட் ட்ரெயின் கேட்பேன். இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டேன். இது ஒண்ணு மட்டும் வாங்கி தாங்கப்பா. நிஜமாவா சொல்ற? நிஜமாதாம்மா. ஷின்சான் உங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சு வாங்குனியா அந்த புல்லட் ட்ரெயின் தானே இது? இப்போ உனக்கு போர் அடிச்சு போச்சா? இல்ல மக்களா, ஆனா எனக்காவது ஒரு நாள் இதோட விளையாடணும்ன்ற ஆசை வரலாம் இல்லையா? இது என்னால தூக்கி போட முடியாது. இப்படின்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசாத. இங்க பாருங்கப்பா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். போயிட்டு அப்புறம் வாங்க. கத்தாமா, என்னாச்சு? இந்த பொம்மை மேல இவனுக்கு அக்கறை இல்ல, அதனாலதான் இப்படி பேசுறான். நல்ல பையனா தானப்பா இருந்து பாட்டா. வர வர நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிறப்பா. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன போய் அப்பா எத்தனை பொம்மை பெருசா எத்தனை பொம்மை வை மிச்சத்தை வாஷிங் மிஷின் நமக்கு அப்புறம் சீரோட ரூமுக்குள்ள போடுங்க அப்புறம் இப்படியே அதெல்லாம் பண்ணலாம். ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டி லேசி பாய் சிங்சான். அப்படி இருக்கும்போது தினமும் உன்னால பொம்மையை இடமாத்தி வைக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். ஏன் இப்படி கேவலமான ஐடியா எல்லாம் கத்தியா மசா வீட்ல நம்ம ஒளிச்சு வச்சிரலாம். ஆனா உனக்கு வேலைன்னு நினைச்சா நீ என்ன பண்ணுவ? போக்கி வைக்கறியா? இது பதில் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா எல்லா பொம்மையும் உள்ள வச்சிரலாம்னு நினைக்கிறேன். வேலைய முடிங்கப்பா. அடிக்க வைக்க சொன்னீங்க வந்து டிவி பாத்துட்டு இருக்கியா? இதை எப்படி வைக்க? இந்த மூலையில ஒரு கேப் இருக்கு அதுக்குள்ள வச்சு பாரு. இந்த மூலையிலயா? ஆமாப்பா. சரி வச்சாச்சு. அது ஒட்டி ஒட்டி வைக்கணும். இங்க பாரு இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல? சரி முதல்ல பெரிய பெரிய பொம்மை பெரிய பொம்மையா குட்டி குட்டி பொம்மை இந்த ட்ரக்குக்குள்ள போடலாம். அப்ப இடம் இன்னும் மிச்சமாகும். ஓகேப்பா. என்ன பண்றீங்க? சீக்கிரம் பொம்மைகளை கொண்டு வாங்க. இதை கொண்டு வரேன். சொன்னேன்ல இது எங்க பாய்க்கலாம் அடிச்சிடலாம். 10 வரைக்கும் வாப்பா, அப்புறம் ஷீரோட ரூம்ல ஒளிச்சு வச்சிருவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். முடிஞ்சதே. இல்ல இப்ப எந்த பொம்மையும் பாக்ஸ் விட்டு வெளியே விழவே விழாது. எல்லாமே கரெக்டா அடங்கிடுச்சு. அது போய் பாத்துக்கலாம். ஓஹோய், தத்தம்மா மசா நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அம்மா வந்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எல்லா பொம்மையும் அதுக்குள்ள அடங்கிடுச்சு. அந்த பொம்மையோட கை கிடைச்சாச்சு. என் செல்ல ரோபோட் உன் கை கிடைச்சாச்சு. அடிச்சு வச்சிருக்கானே, என்ன பண்றது? கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே எந்த பொம்மையும் நான் தூக்கி போட போறது இல்ல. உன்னோட பஞ்சாரம் ஏன் இப்படி ஆகுது? எல்லாரும் உள்ள போங்க. ஷின்சான் அம்மா வந்துட்டேன். என்ன இது ஒரே சத்தமா இருக்கு? இதுக்கு மேல இந்த பொம்மை எல்லாம் நீ வச்சுக்கவே கூடாது. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? எல்லாத்தையும் பாத்துக்கலாமே. என்னத